இன்றைக்கு கடலோர மாவட்டங்களில் மதியம் 12:30 மணிக்கு மேலாக பெரும்பகுதி மழை இல்லை. மழை இருந்தாலும் தூறலாக இருந்தே ஒழிய மழை 1 சென்டிமீட்டர் கூட இல்லாத அளவுக்கு தான் மழை பெய்திருக்கிறது. புதிதாக எந்த விதமான இறப்புகள் இல்லை. ஏற்கனவே நேற்று உண்டாக்கி வைக்கப்பட்ட மையங்கள் தங்குமிடமில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாளை காலை வரை இந்த நிலவரங்களை பார்த்து பிறகு அவர்களை அவர் குடியிருக்கிற பகுதிக்கு அனுப்பலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அநேகமாக நாளை காலை சகஜமான வாழ்க்கைக்கு வர முடியும் என்று எதிர்பார்க்கிறோம். இன்னொரு 3 மணி நேரம் கழித்து புயலுடைய வீச்சு குறையும் என்று மாநில ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள். மாண்பு முதலமைச்சர் வகையில் தொடர்ந்து எங்களோட தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட பேசினார்கள். பேசி நிலவரம் என்ன, எந்த பகுதியில் மழை பெய்கிறது, சென்னை எப்படி இருக்கும் என்பதெல்லாம் மாண்பு முதலமைச்சர் எங்கள் மத்தியில் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கவனம் இதில் அக்கறையோடு இருக்கிறது. நீர் வடிந்த பிறகு விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளெல்லாம் கணக்கெடுக்கிற பணியும் நாங்கள் செய்யவிருக்கிறோம். அவங்க இருக்காங்க. எங்கே தேவை இருக்கிற இடத்துக்கு நம்மிடம் என்டிஆர்எஃப்பும் எஸ்டிஆர்எஃப்பும் தயாராக இருக்கிறார்கள். எங்கே தேவை என்று மாவட்ட நிர்வாகம் கேட்கிறதோ அங்கே நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். இன்னொரு 2 நாள் 3 நாள் தண்ணீர் மழை தண்ணீர் அதில் இருக்கிற வடிந்த பிறகுதான் அந்த பயிரினுடைய நிலைமையை பார்த்து அதன் மீது கணக்கெடுப்பு பணிகளை வருவாய்த்துறையும் விவசாயத்துறை அதிகாரிகள் சேர்ந்து அந்த கணக்கெடுப்பு பணிகளை செய்வார்கள். அதே தான் காலையில் சொன்னதே தெரியும். புரியல. பாதிக்கப்பட்ட இடத்துடைய பாதிப்புடைய அளவு சதவீதம் வந்து இவ்வளவு பாதிச்சிருந்ததா அந்த இழப்பீடு வழங்கப்படுது. 33%. அதாவது பயிருடைய பாதிப்பு 33% பாதிச்சிருந்தா தான் நம்ம பணம் கொடுக்க முடியும். மத்திய அரசாங்கத்துக்கு கேட்க முடியும், நம்மளும் பணம் கொடுக்க முடியும். இப்பொழுது மழை நின்றிருக்கிற காரணத்தால் அது எவ்வளவு பாதிப்பு என்பதையெல்லாம் பார்த்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தகுந்த முடிவு எடுப்பார்கள். நம்ம வந்து பெரும் மழை எதிர்பார்த்தோம், புயல் மழை வந்து அது காலகட்டமாக மாறி இருக்கு. இயற்கை வந்து நேராக நமக்கு கடலோரம் வந்திருந்தால் நமக்கு திருநெல்வேலி தூத்துக்குடியெலாம் நிறைய பாதிப்பு வந்திருக்கும். அப்படி இல்லாமல் நேராக அது இலங்கைக்குள்ளே போனதுனால நம்ம அந்த தென் மாவட்டங்கள் தப்பிச்சிருக்கு. அது இப்படி ஓரமாக வரும்போது கடற்கரை ஓரமாக மழை பெய்திருக்குது. ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை இருக்கிற காலம் தான் இந்த காலம். அதோடு சேர்ந்து இந்த புயலும் சேர்ந்து நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கியிருக்கும். அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. இருந்தாலும் இந்த மழை வேண்டும் என்ற அந்த எண்ணமும் எங்களுக்கு இருக்கிறது. அதுக்கு மழை வந்தால் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கும் அரசாங்கம் தயாராக இருக்கு. காலையில் கொடுத்த அந்த புள்ளி உரம் அதே ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் இன்னைக்கு ஒன்றும் பெரிய லெவலில் ஒரு மாறுதல் இல்லை. ஹெவி ரெயினில் அவங்கள மிக கனமழை அப்படின்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு மார்க் வச்சுருக்காங்க. அதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மத்தியானம் 12 மணியிலிருந்து எல்லா இதில் பார்த்தோம். மத்தியானம் 12 மணியிலிருந்து எல்லா பகுதியிலும் பெரும்பாலும் மழை இல்லை. நம்ம சென்னையிலே இன்றைக்கி சாயங்காலம் மழை இருக்கும் பயந்தோம்ல. மழை இருக்குது, சாரல் இருக்கும், இருக்கும், காற்று இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் காற்று இருக்கும். இந்த பொதுவாக இரவில் காற்று அதிகமாக இருக்கும். இந்த பீச்சுக்கு போகிற வேலையை விட்டுட்டு கொஞ்சம் வீட்டில் இருக்காங்க. அது பூரா பார்த்தீங்கன்னா பீச்சில் தான் நிற்கிறாங்க பூரா பேரும். அது சின்ன குழந்தையிலையும் கூட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, தேங்க்யூ சார். மூன்று மணி நேரத்தில் புயல் வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அந்த காட்சிகளை பார்த்த